உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1838 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் சார்ல்ஸ் ஜேம்ஸ் பிளாசியஸ் வில்லியம்ஸுக்கும் ஹாரியட் ஜென்கின்ஸ் வில்லியம்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார். சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ்க்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1843 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1843 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் சசெக்ஸோடைய பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கிற பிரைட்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அதாவது அந்த பிரைட்டன் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1848 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே பிரைட்டன் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால அதே பிரைட்டன் ஸ்கூலில் தொடர்ந்து இவருடைய 6th கிரேடில் இருந்து 8th கிரேட் வரைக்கும் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1851 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவருடைய 8th கிரேடையும் அந்த பிரைட்டன் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் சசெக்ஸோடைய பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கிற பிரைட்டன்ல இருந்து இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற ஹாரோ ஆன் த ஹில் அங்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஹாரோ ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பப்ளிக் ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு போர்டிங் ஸ்கூலும் கூட. அதாவது அங்கே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த ஹாரோ ஸ்கூல் அப்படின்றது ஒரு ஹை ஸ்கூல். ஸோ அங்கே இவர் சேர்த்ததுக்கப்புறம் 1851 ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா மூலமாக ஈர்க்கப்பட்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸும் இவருடைய அப்பா மாதிரி ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸோடைய அப்பாவான சார்ல்ஸ் ஜேம்ஸ் பிளாசியஸ் வில்லியம்ஸ் அவர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா யுனைடெட் கிங்டமுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை அறிமுகப்படுத்தின முதல் மருத்துவர்களில் இவரும் ஒருத்தராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக இவருடைய அப்பா இருந்தாங்க. ஸோ இவருடைய அப்பா போலவே சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸும் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1855 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஹாரோ ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஹாரோ ஸ்கூலில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் அடுத்த ஓராண்டு அதே ஹாரோ ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1856 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் ரூமேட்டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே சில காலங்கள் எடுக்குது. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் ஃபஸ்ட்டு நேச்சுரல் சயின்சஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக இவருடைய அப்பா இவரை இந்த இங்கிலாண்டோடைய லண்டனில் இருந்து அதே இங்கிலாண்டோடைய ஆக்ஸ்ஃபோர்ட் ஷேரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெம்ப்ரோக் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டு அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த பெம்ப்ரோக் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடைய
ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ். அதாவது யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடைய ஒரு அங்கம் தான் இந்த பெம்பரோக் காலேஜ் அப்படின்றது. ஸோ அங்கே படித்தா யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நேச்சுரல் சயின்சஸ் எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது நேச்சுரல் சயின்சஸ், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு 2 விதமாக இந்த காலகட்டத்தில் இருந்தது. நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது இயற்கை அறிவியல். அதில் குறிப்பாக வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. உதாரணமாக கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபிசிக்ஸ் இயற்பியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. அதாவது பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இவர் வந்து நேச்சுரல் சயின்சஸ் எடுத்து படிக்கிறதுக்காக பெம்பரோக் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டில் இவர் ஜாயின் பண்ணி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது இவர் வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 2 சப்ஜெக்ட்ஸ், வேதியியல் உயிரியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து படித்து வந்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எப்படி பிஏவில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் இல்லாமல் ஜுவாலஜி, பாட்டனி, அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1860ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இவருடைய 21-22 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பிஏ வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடித்து அதே பெம்பரோக் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டில் இவர் வந்து எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு அங்கே வந்து மருத்துவமும் இவர் வந்து படித்து வந்தாங்க. பிறகு 1862ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23-24 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இவருடைய அந்த எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து பெம்பரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த 1862ஆம் ஆண்டு நேராக இந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷைரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் வான்ஸ்வர்த் அங்கே இவர் வந்து போய் அங்கே இருக்கிற செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்னா செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒன்று லண்டனில் இருக்குது. அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதாவது நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாமல் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்பட்டால் அதுதான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது நார்மலாக வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய வசதி மட்டும் இல்லாமல் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியும் கொடுக்கக்கூடிய வசதி இருக்குதுன்னா அதுதான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. அது மாதிரி ஒன்று தான் ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல். அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அதுதான் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல். அங்கே தான் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எம்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பி அப்படின்னா மெடிசனே பேக்லோரியஸ் அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இது வந்து இங்கிலீஷில் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் பிஎம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இவர் வந்து தொடர்ந்து படித்து வந்தாங்க. ஏற்கனவே இவர் எம்ஏ படிக்கும்போது யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டில் மருத்துவம் 2 வருடங்கள் வந்து படித்தனால அடுத்து 2 வருடங்கள் மட்டும் மருத்துவம் படித்தா போதும் அந்த நிலைமை இருந்தது. ஸோ சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து எம்பி வந்து படித்து 1864ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 25-26 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அதாவது மெடிசனே பேக்லோரியஸ் அப்படின்ற அந்த எம்பி டிகிரி வந்து 1864ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் முடிக்கிறாங்க. இப்படி செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவர் எம்பி டிகிரியை 1864ஆம் ஆண்டு பெற்றாங்க. அதுக்கப்புறமா இந்த 1864ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இவருடைய அப்பா மூலமாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்கே போய் மேலும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து ஏற்கனவே ரூமேட்டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தனால அந்த ரூமேட்டிக் ஃபீவருடைய பாதிப்புகளில் சில விஷயங்கள் வந்து இவருடைய உடம்புல சில பாதிப்புகள் வந்து இருந்தது. ஸோ அதை குணப்படுத்திக்கிறதுக்காகவும் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவருடைய அப்பா இவர் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து இட்டாலிக்கு வந்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து போனாங்க. இப்படி ஃப்ரான்ஸ், இட்டாலி அப்படின்னு அங்கெல்லாம் இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்தாங்க. இந்த நிலையில தான் 1865ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை 1865ஆம் ஆண்டு
அவருடைய 27 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பெறாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய மெம்பர்ஷிப் பெறுறது அப்படின்றது மருத்துவத்தில் டிப்ளமோ பண்ணுறதுக்கு சமம். ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1865ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் 1866ஆம் ஆண்டு தான் பிரான்ஸ், இட்டாலி போன்ற நாடுகளில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1866ஆம் ஆண்டு இவர் படித்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அந்த வளாகம் அந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா மெடிக்கல் கரிக்குலமாக சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸே வந்து அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்கள் படித்து வந்தாங்க. அது மாதிரி தான் இப்போ இவர் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி உடற்கூறியல், உடலியல் இந்த 2 பாடங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவியில் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் 1866ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி. அதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. உதாரணத்துக்கு இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி. ஸோ இந்த 2 பாடங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னா நேரடியாக விலங்குகளினுடைய சடலங்களை டைசெக்ட் பண்ணி அதனுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன்ஸையும் செயல்பாடுகளையும், அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷன்ஸையும், அதாவது கட்டமைப்பையும் செயல்பாடுகளையும் விளக்கக்கூடிய ஒரு பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. ஸோ அந்த பதவியில் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்த ஆண்டு 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து விலகிடுறாங்க. விலகி லண்டனில் இருக்கிற இந்த லண்டன் பரோ ஆஃப் வான்ஸ்வர்த்தில் இருந்து அதே லண்டனில் இருக்கிற பிராம்டனுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற பிராம்டன் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1867ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. பிராம்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் ஃபார் கன்சம்ஷன் அண்டு டிசீசஸ் ஆஃப் த செஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. கன்சம்ஷன் அப்படின்னா டிபர்குலோசிஸ் அப்படின்னு அர்த்தம். டிபர்குலோசிஸ் டிபி நோயை தான் குறிக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த டிபர்குலோசிஸ் ஏற்பட்டால் அது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோம் அப்படின்றதன் மூலமாக ஏற்படக்கூடியது. அந்த டிபர்குலோசிஸ் ஏற்பட்டால் நுரையீரலில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த தொற்றின் காரணமாக உயிரிழப்பு கூட ஏற்படும். அந்தளவுக்கு கொடிய நோயை அந்த டிபர்குலோசிஸ் அப்படின்றது இருந்து வருது. ஸோ அந்த நோய்க்கும் அதே மாதிரி இந்த செஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம், அதை சுற்றி உள்ள விஷயங்கள் அது குறித்தெல்லாம் வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை தான் பிராம்டன் ஹாஸ்பிட்டல். அதுதான் அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் ஃபார் கன்சம்ஷன் அண்ட் டிசீசஸ் ஆஃப் செஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே இவர் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக ஏன் ஜாயின் பண்ணாங்கன்னா, அந்த பிராம்டன் ஹாஸ்பிட்டலில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸோடைய அப்பாவான சார்ல்ஸ் ஜேம்ஸ் பிளாசியஸ் வில்லியம்ஸ் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே இவர் வந்து அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கிளைமேட், அதாவது காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக இவர் பிரான்ஸில் இருக்கும்போதெல்லாம் அதனுடைய ஆராய்ச்சியை இவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து த கிளைமேட் ஆஃப் தி சவுத் ஆஃப் பிரான்ஸ் as suited to invalids with notices of Mediterranean and other winter stations அப்படின்னு சொல்லி இது 1867ல் இதனுடைய ஃபஸ்ட் எடிஷனை இவர் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான MD டிகிரியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1868ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 29-30 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து மேரி ஜெஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸுக்கும் இவருடைய மனைவியான மேரி ஜெஃப்ரீஸ் வில்லியம்ஸுக்கும் குழந்தைகளும் பிறந்தது. ஆனால் எத்தனை குழந்தைகள் அப்படின்றத சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் குழந்தைகள் பிறந்து, ஸோ இது வந்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸோடைய
பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1869ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து கிட்டத்தட்ட இவருடைய 31 வயதில் பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து 1870ஆம் ஆண்டு த கிளைமேட் ஆஃப் தி சவுத் ஆஃப் பிரான்ஸ் ஹஸ் சூட்டட் டு இன்வாலிட்ஸ் வித் நோட்டீசஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் அண்டு அதர் வின்டர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்ற ஒர்க்கினுடைய செகண்ட் எடிஷன் 2ஆம் பதிப்பை 1870ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அப்பா கூட சேர்ந்து பல்மினரி டிபர்குலோசிஸ் குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நுரையீரல் ஏற்படக்கூடிய டிபி நோய் குறித்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அது எப்படி ஏற்படுது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய வகைகள் எவ்வளோ வெரைட்டிஸில் அது இருக்குது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 நோயாளிகள் இந்த டிபர்குலோசிஸ்னால பல்மினரி டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட 1000 நோயாளிகளை இவங்க வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அதன் விளைவாக 1871ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸும் இவருடைய அப்பாவான சார்ல்ஸ் ஜேம்ஸ் பிளாசியஸ் வில்லியம்ஸ் இவங்க 2 பேரும் அதை வந்து பல்மினரி கன்சம்ஷன் அப்படின்னாலும் டிபர்குலோசிஸ்னாலும் ஒன்று தான். ஸோ பல்மினரி அப்படின்னா நுரையீரலை குறிக்கும். பல்மினரி கன்சம்ஷன் இட் நேச்சர் வெரைட்டிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் அனாலிசிஸ் ஆஃப் 1000 cases to exemplified அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது வந்து 1871ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸும் இவருடைய அப்பாவும் எழுதி வெளியிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காகவும் வந்து இருந்தது இந்த பல்மினரி கன்சம்ஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 1871ஆம் ஆண்டு இவர் வந்து பிராம்டன் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியன், ஒரு முழு மருத்துவர் அப்படின்ற அந்த பதவியை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா முழு மருத்துவராக பிராம்டன் ஹாஸ்பிட்டலில் 1871ஆம் ஆண்டிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே 1871ஆம் ஆண்டு தான் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இப்போ ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1871ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அந்த பல்மினரி கன்சம்ஷன் இட்ஸ் நேச்சர் வெரைட்டிஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அந்த ஒர்க்கு அது வந்து 1000 cases வந்து அனாலிசிஸ் பண்ணது, எக்ஸாம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இவர் வந்து அதன் மூலமாக பெருமைகளை வந்து பெற்று வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து அமெரிக்காவிலேருந்து பல கௌரவங்கள் பெற்றாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது அமெரிக்கன் கிளைமேட்டலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஹானரி மெம்பர் கௌரவ உறுப்பினராக சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து 1875க்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் இவர் வந்து அந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டி ட ஹைஜீன் அப்படின்னு, அது இங்கிலீஷில் ஹைஜீன் சொசைட்டி அல்லது சொசைட்டி ஆஃப் ஹைஜீன் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஒரு ஹானரி மெம்பராகவும் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1880 காலகட்டத்தில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டுடைய கான்டான்ஸ் அப்படின்ற, அதாவது சுவிட்சர்லாண்டுடைய கேன்டான்ஸில் இருக்கக்கூடிய டாவோஸ் அப்படின்ற இடம், அங்கே வந்து இவர் போகிறாங்க. அங்கே போய் அந்த டாவோஸில் குயின் அலெக்சாண்ட்ரா சானிட்டோரியம் அப்படின்னு டாவோஸில் ஒரு சானிட்டோரியத்தை நிறுவுறதுக்கு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து முக்கிய பங்களிப்பை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த சுவிட்சர்லாண்டுடைய அந்த கேன்டான்ஸில் இருக்கிற டாவோஸ்லேருந்து மறுபடியும் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு அவர் வந்து திரும்பினதுக்கப்புறம் இங்கிலாண்டில் இவர் வந்து நேஷனல் அசோசியேஷன் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது நேஷனல் அசோசியேஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த டிபர்குலோசிஸுக்கு உண்டான ஒரு தேசிய சங்கம் அதை இங்கிலாண்டில் உருவாக்குறதுக்கு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பையும் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா 1882ஆம் ஆண்டு டிபர்குலை பேசிலி அப்படின்னு சொல்லி ஒன்று, அது வந்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸோடைய அப்பா வெளியிட்டாங்க. அதில் இவரும் வந்து ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷனை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸும் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இன்னும் பல விஷயங்கள் இவர் பண்ணாங்க. மேலும் ராயல் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல தவறிட்டேன். 1871ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படும் அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு லெட்சோமியன் லெக்சரராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது ஒரு வகையான மெடிக்கல் லெக்சர், மருத்துவ விரிவுரை தான். அதை அவர் 1871 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் வந்து 1882 டிபர்குலை பெசிலை அப்படின்றது. ஸோ அதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸோடைய பங்களிப்பெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறமா இவர் வந்து ராயல் மீட்டியரலாஜிக்கல் சொசைட்டி, அதாவது வானிலை காலநிலை அதுக்குண்டான ஒரு சங்கம்,
அந்த ராயல் மீட்டியராலஜிக்கல் சொசைட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக இவர் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து அந்த பொறுப்புலையும் பணிபுரிஞ்சாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1887ஆம் ஆண்டு பல்மனரி கன்சம்ஷன் இன் நேச்சர் வெரைட்டிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் அன் அனாலிசிஸ் ஆஃப் 1000 cases to exemplify அப்படின்ற ஒருக்கு அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பு 1887ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அதில் முழுக்க பல்மினரி டியூபர்குலோசிஸ் அப்படின்ற அந்த கன்சம்ஷன் அந்த ஒரு நோய்க்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது வந்தால் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதே மாதிரி அதில் இருந்து எப்படி பராமரிச்சுக்கணும் நம்மளை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து தெரிவித்தாங்க. இதனாலேயே டியூபர்குலோசிஸில் ஒரு லீடிங் அத்தாரிட்டியாக சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கருதப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1890கள் காலகட்டத்திலும் இதே மாதிரியான சில கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய ஒரு மெம்பர் ஆஃப் கவுன்சிலாக, அதாவது கவுன்சிலில் ஒரு கவுன்சிலராக 1891ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. 1893 வரைக்கும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய கவுன்சிலராக இவர் வந்து இருந்தாங்க. இந்த 1893ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய லம்லியன் லெக்சரராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர், அவர் இறந்த பிறகு ஜான் லம்லியை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் லம்லியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் நிறுவப்பட்டது. அது வருடம் இந்த மெடிக்கல் லெக்சர் வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து. அது மாதிரி 1893ஆம் ஆண்டு இவர் தான் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் தான் அந்த ஒரு லம்லியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து அந்த மெடிக்கல் லெக்சர் மருத்துவ விரிவுரை கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஏரோ தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏரோ தெரப்பியூட்டிக்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லங் டிசீசஸ் பை கிளைமேட் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து அந்த ஒரு விரிவுரையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து அந்த ஒரு டைட்டிலையே, அதாவது ஏரோ தெரப்பியூட்டிக்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லங் டிசீசஸ் பை கிளைமேட் அதனுடைய ஒர்க்கையை அப்படியே இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதில் வந்து ஹை ஆல்டிடியூட்ஸில் அதேமாதிரி காலநிலை மாற்றங்கள் எல்லாம் நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற குறித்து 1894ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ராயல் மீட்டியராலஜிக்கல் சொசைட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக 2வது முறை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1899ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய ஒரு சென்சராக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1900ஆம் ஆண்டு வரைக்கும் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1900ஆம் ஆண்டுகளுக்கு காலகட்டத்துக்கு பிறகு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை அந்த பிராம்டன் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. ஒரே ஒரு விஷயம், 1894லேயே இவர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆனாலும் ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியன், ஒரு ஆலோசனை மருத்துவராக அந்த 1894லிருந்தே சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் பணிபுரிஞ்சாங்க. ஸோ 1900ஆம் ஆண்டுக்கு பிறகும் கூட பிராம்டன் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக தொடர்ச்சியாக சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்த ஃபேக்ட்ரிஸில் வென்டிலேஷன் இருக்கணும், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் காற்றோட்டம் இருக்கணும், அதே மாதிரி பால் தண்ணீர் இதெல்லாம் அதிகமாக வந்து மக்கள்னால கன்சியூம் பண்ணப்படணும் அப்படின்றதுல சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து வலியுறுத்தினாங்க. இதன் மூலமாக டியூபர்குலோசிஸ் போன்ற நோய்களை தவிர்க்க முடியும் அப்படின்றதும் இவருடைய கருத்தாக இருந்தது. இதுக்கப்புறம் இவரை கௌரவிக்கிறதுக்காக, ஏன்னா பிராம்டன்லேயே இவர் வந்து பிராம்டன் ஹாஸ்பிட்டல் சானிட்டோரியம் அப்படின்னு சொல்லி ஒன்றையும் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து நிறுவனாங்க. இதுக்காக 1906ஆம் ஆண்டு இவர் யுனைடெட் கிங்டமுடைய அப்போதைய கிங் எட்வர்ட் தரப்பிலிருந்து MVO கௌரவத்தை பெற்றாங்க. ராயல் விக்டோரியன் ஆர்டர் அப்படின்ற கௌரவத்தை 1906ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இவர் ஏற்கனவே படித்த பெம்பரோக் காலேஜ் ஆக்ஸ்போர்டு அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோ கௌரவ உறுப்பினர் 1907ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த டியூபர்குலோசிஸ் அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கிறது, அது பழமையான முறைகள் புதிய முறைகள் அதனுடைய பார்வை குறித்து சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் உடைய ஒரு ஹார்வேயின் ஒரேட்டராக 1911ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஹார்வேயின் ஒரேசன் அப்படின்றது வந்து ஒரு சொற்பொழிவு. வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர், இந்த வில்லியம் ஹார்வியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர்
அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வே அண்ட் ஒரைசன் அப்படின்னு ஒரு மருத்துவ சொற்பொழிவு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. ஸோ அது வழங்குறதுக்கு 1911ஆம் ஆண்டு சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து Harvey and Norreson on old and new views on the treatment of tuberculosis அப்படின்ற டைட்டிலில் 1911 சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணாங்க. இவருடைய விரிவுரை கொடுத்தாங்க. இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். அதுக்கப்புறம் அதை எழுதியும் வெளியிட்டாங்க. இந்த நிலையில் தான் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1914 டிசம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கன்சம்ஷன், பல்மினரி கன்சம்ஷன் அப்படின்ற டிபர்குலோசிஸ், அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது, அந்த நோய் வந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதே மாதிரி பிற்காலத்தில் அந்த நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த நோய் ஏற்பட்டிருந்தால் எப்படி கண்டறியணும் அப்படின்னு முழுமையாக அந்த நோய் குறித்த பல விஷயங்களை சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து தெரிவித்தனால லீடிங் அத்தாரிட்டி ஆன் டிபர்குலோசிஸ் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் வந்து போற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் தியடோர் வில்லியம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.